நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்தப்போ நான் ஆண்டவரை பார்த்து அடிக்கடி நொந்துக்கிற ஒரு காரியம், ஏன்ப்பா என்னை படிக்க வைக்கல, எனக்கு படிக்க வைக்கலையே, என்னை படிக்க விடலையே. நான் 9ஆம் வரைக்கும் தான் படித்தேன். என்னை படிக்க விடலையே, நான் அடிக்கடி சண்டை போட்டிருக்கேன். என்னை படிக்க விட்டுருக்கலாமில்ல, எல்லாரும் வகுப்பில் நல்லா படிக்கிறாங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரியுதுப்பா, எல்லாம் படிச்சுக்கிறாங்க, எல்லாரும் ஒரு புக்கை எடுத்தால் நல்லா சரளமாக படிக்கிறாங்க, தமிழை சரளமாக படிக்கிறாங்க, இங்கிலீஷை சரளமாக படிக்கிறாங்க, என்னை மட்டும் நீங்கள் படிக்க வைக்கலையே, படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தரலையே ஆண்டவரே, பைத்தியகார பயலாக கூட்டிகிட்டு வந்துட்டியலே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம்னே. ரொம்ப நாளைக்கு பிறகு பைபிள் எடுத்து படித்து பார்த்தேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவனை யாரை தெரிந்து கொண்டார்? தெரிந்து கொள்ள வேண்டியவர்களின் கூட்டத்தில் நான் வரணும்னு அப்பா நினைச்சதுனால தான் என்னை படிக்க விடலை. நான் படிச்சிருப்போம்னா நான் இந்த ஊழியத்தை செய்திருக்க முடியாது. நிறைய பேர் தேவன் மறைத்தது போல என்னை மறந்திருப்பார். அவன் நான் ரொம்ப நொந்திருக்கேன். சில வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும் பொழுது போர்டு வாசிக்க தெரியாதனே அவமானப்பட்டுக்கிட்டு வருவேன். யாரோ ஒரு ஏர்போர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு எங்கே போகணும்னு தெரியாது. கவுண்டரில் போய் போஸ்ட் போட்டோ கொடுத்தாச்சுன்னா அவன் ஹேஸ் பூஷுன்னு ஹேஸ் பேச இங்கிலீஷ்லையே. நான் அப்படி பெப்பரப்பேன்னு பார்ப்பேன். ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா ட்ரூத் வாய்ம்பை, இல்லைன்னா ஏதோ ஒரு கண்ட்ரி வாயத்தல்வேன் மாயே பார்த்துட்டு நிற்பேன். அவனா தேடி கண்டுபிடிச்சா உண்டு பாஸ்போர்ட்டில் நான் எங்கே போகணும்னு. இப்படி தான் கர்த்தர் கிருபையாக கூட்டிகிட்டு வருவார். ஆனானே இப்போ நான் வருத்தப்படுறதே இல்லை. சில நேரத்தில் நம்முடைய பலகீனத்தை குறித்து நம்ம வருத்தப்படுவோம். நம்முடைய பலகீனம் தாம்னே அப்பா நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரு காரணம். உனக்கு தெரியல, நீ உன் வாழ்க்கையில் இருக்கிற சில பலகீனத்தை நினைச்சு ரொம்ப நொந்துக்கிற. நம்முடைய பலகீனம் தான் பிளஸ்ஸே. அல்லேலூயா. எப்படின்றீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? நீங்கள் ஜாதிகளில் கொஞ்சமா இருந்தீங்க, இவங்க மட்டும் பெருசா இருந்திருப்பாங்கன்னா போலன்ட்டு போயிருப்பார். நான் கொஞ்சமா இருக்கனே, கொஞ்சமா இருக்கணுமே, கொஞ்சமா இருக்கனே நீ அழுகிற. நீ கொஞ்சமா இருக்கிறதாண்டா ஐயா உன் பிளஸ் பாயிண்டே. எனக்கு அறிவில்லையே ஆண்டவரே நீங்க சொல்றீங்க. இல்லாத பிறவே இந்த வரத்து வர இருந்தா எப்படி இருக்கும் இல்லையாக்கா? சரி அதை விடு. நம்ம பலரும் அறிவில்லைன்றோம். அது இல்லாததுனால தான் அப்பா நம்மளை நேசித்தார் இல்லைண்ணே. இதுக்கெல்லாம் பின்னால ஒரு தெய்வ நோக்கம் இருக்கணே. தைரியமா இரு. ஒரு அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் எல்லாம் நம்ம நினைச்சிட்டு ஆண்டவருடைய திட்டத்தில் நம்ம இல்லையோ, தேவனுடைய ஆதீனத்தில் நம்ம இல்லையோ, அப்பா நம்ம கூட இல்லையோன்னு நம்ம நினைக்கிறோம். இருக்கிறாரா? அதனால தான் இதுவரைக்கும் பலரையும் புதைச்ச இடத்துல நம்மளை இன்னும் புதைக்காம இருக்காங்க. பைபிளில் நிறைய இடத்துல தேவ திட்டம் செயல்பட்டதை நான் பார்த்தேன். தேவ திட்டம் செயல்பட்டதை நான் பைபிளில் படிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறது நான் படித்தது இல்லைம்மா. என் வாழ்க்கையில் தெய்வம் என்னை படிப்பிச்சது. என் வாழ்க்கையில் தெய்வம் என்ன படிப்பிச்சது. என் ஜீவிதத்தில் ஒரு காலத்தில் அழுதது. ஆனால் தெய்வம் என்னை படிப்பித்த காரியங்கள் இதெல்லாம் தான் என்னை நிறுத்துச்சு. என் வாழ்க்கையை நிறுத்தினதாமே. சில நேரத்தில் நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். 25ஆம் வருஷத்தில் அக்டோபர் மாதத்துக்கு முன்னே பிள்ளைக்கு கல்யாணம் என்ன செய்யணும்? நடக்கணும். நம்மளா ஒரு திட்டத்தை போட்டு அதை நம்ம யாரிடத்தில் எடுத்து செல்வோம்? ஆண்டவர்கிட்ட போய் போராடி ஜோம் பண்ணுங்க. பாசு மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்படி ஜோம் பண்ணணும்? போராடி ஜோம் பண்ண நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வோம்? போராடி பார்ப்போம். கடைசியில் பார்த்தா போராடி தொண்டை தண்ணி வத்தினதான் மிச்சம். ஒரு கூடு நடக்காது. அப்போ நம்ம உடனே மனசுக்குள்ள நினைப்போம், ஆண்டவரே, நம்ம சில நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை இயேசு சிலுவையில் சொன்னார்லா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. நம்ம கடைசியில் இந்த அளவுக்கு போயிருப்போம். இனி சிலுவையிலேருந்து இறக்கி அடக்கம் பண்ணணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு நம்ம போய் ஆண்டவரை எப்படியெல்லாம் வசனத்தை சொல்லி வேதனைப்படுத்தணுமோ அவ்வளோ சொல்லுவோம் நம்ம. ஆனால் திட்டமிடுதல் யாருடையது? என்னுடையது. யோசனை யாருடையது? என்னுடையது. பிளான் பண்ணுறது யாரு? நான் நினைச்ச நேரத்தில் நடக்காத உடனே யார் கைவிட்டதா நம்ம நினைச்சுக்கிறோம். உங்களுக்கு இப்ப சில காரியம் பிடி கிடைக்குது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், நம்ம தேவையில்லாம அவர் மேல பழி போட்டதா மிச்சம். ஒன்னு சொல்றேன்ப்பா, நம்ம சில இடங்களில் தாமதம்னு நினைக்கிறோம்ல,
தாமதம்னு நினைக்கிறோம்ல, சில தாமதங்களுக்கு பின்னாலையும் அப்பா ஏதோ ஒரு யோசனை வச்சிருக்கத்தான் செய்யும். வராமேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில தாமதத்தினால் வருத்தப்படுகிற நபர்கள் இருப்பீர்களானால், எக்ஸாம்பிள் எதுவாகவும் இருக்கணும்னே, தாமதம் இதுக்கு முன்னால நடந்திருக்கணும் பாஸ்டர், இன்னும் நடக்கல. இதுக்கு முன்னால இது செய்திருக்கணும், இது செய்யல. இதுக்கு முன்னால இது வந்திருக்கணும், இது வரல. அப்படின்னு நீங்க சில காரியங்களை குறித்து மனம் நொந்து இருப்பீங்கன்னா, சில தாமதங்களுக்கு பின்னாலையும் அப்பாவுக்கு ஒரு திட்டம் இருக்கத்தான் செய்து, அதனால இந்த தாமதத்தை கொண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், தொடர்ந்து ஓடுங்கள் என்று சொல்வதே இந்த செய்தியினுடைய திட்டம்.